என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 6ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு பயம், பாகம் 1. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 32 முதல் 20 வசனங்கள். பயம். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டான். ஆதியாகமம் 32:7. பயத்தில் ஒரு சில வகைகள் உண்டு. அவற்றுள் முக்கியமானது தேவ பயம், அதாவது தேவனுக்கு பயந்து தீமை செய்யாதிருப்பது. அடுத்தது தேவ பயம் இல்லாததால் தீமை செய்துவிட்டு அதற்குரிய தண்டனை வருமே என்று பயப்படுவது. நாம் எல்லாருமே அநேகமாக இந்த 2 வகை பயங்களையும் அனுபவித்திருப்போம். நாம் வாசித்த பகுதியில் யாக்கோபின் பயத்தை பார்க்கிறோம். வாலிப நாட்களில் அண்ணனை ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதால் இன்று பெற்று பெருகி மனைவிமார், பிள்ளைகள், வேலையாட்கள் என்று பெரும்படை சூழ வந்தாலும் அண்ணன் ஏசா என்ன செய்வானோ, பழிக்கு பழி வாங்குவானோ? அப்படி பழி வாங்கினால் தான் மட்டுமல்ல, தன் குடும்பமே பாதிக்கப்படுமே என்று பயப்படுகிறான், வியாகுலப்படுகிறான். அந்த பயத்தினால் தன்னையும் தன் குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொள்ள என்னென்ன செய்கிறான் பாருங்கள். தன்னிடமிருந்த ஜனங்களையும் மிருக ஜீவன்களையும் 2ஆக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் அடுத்த பகுதி தப்பித்து கொள்ள முடியும் என்று முன்னெச்சரிக்கையாய் தன்னையும் தன் குடும்பத்தாரையும் காத்து கொள்ள முனைகிறான். தேவனிடம் அவருடைய வாக்குறுதிகளை சொல்லி சொல்லி தயவு பாராட்டும்படி மன்றாடுகிறான். வெள்ளாடுகள், வெள்ளாட்டுக்கடாக்கள், செம்மறியாடுகள், ஆட்டுக்கடாக்கள், ஒட்டகங்கள், குட்டிகள், ஒட்டக கடாரிகள், காளைகள், கோழிகை கழுதைகள், கழுதை குட்டிகள் ஆகியவற்றை பவுஞ்சு பவுஞ்சாக பிரித்து அண்ணனுக்கு அன்பு பரிசாக வேலைக்காரரிடம் கொடுத்து அனுப்புகிறான். அவற்றையும் மந்தை மந்தையாக முன்னும் பின்னும் இடம் விட்டு ஓட்டிக்கொண்டு போகச் சொல்கிறான். இவை யாவும் ஏசாவுக்கு அனுப்பப்படும் வெகுமதி என்று சொல்லும்படி கூறுகிறான். முன்னே வெகுமதியை அனுப்பி அண்ணனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாய் இருப்பான் என்று யோசிக்கிறான். தேவனிடம் மன்றாட்டு, முன்னெச்சரிக்கை தந்திரங்கள் யாவும் எதற்கு? தான் செய்த குற்றத்திற்கான நிவாரணங்களே தானே. அஞ்ச வேண்டிய காரியங்களுக்கு அஞ்சாதவன் அஞ்ச வேண்டாதவற்றிற்கு அஞ்சி அஞ்சி சாவான். அஞ்ச வேண்டிய காரியங்களுக்கு அஞ்சாதவன் அஞ்ச வேண்டாதவற்றிற்கு அஞ்சி அஞ்சி சாவான். பாவங்கள் செய்ய செய்யவே உள்ளம் தானே பதைக்குதே, தூரமாய் ஓடி ஒளிந்திட பயங்கள் என்னை தூரத்துதே. பாவங்கள் செய்ய செய்யவே உள்ளம் தானே பதைக்குதே, தூரமாய் ஓடி ஒளிந்திட பயங்கள் என்னை தூரத்துதே. ஜெபம். தேவனே, நான் உமக்கு பயந்து வாழும் நற்புத்தியை தாரும்.
தண்டனைக்கு தப்பித்து கொள்ளும் இரட்சிப்பை தாரும். ஆமேன்.